பொங்கல் திருநாளை முன்னிட்டு நமது தொலைக்காட்சியில் சூப்பர் ஸ்டார் ரஜினி, சரத்குமார், லாரன்ஸ், நமிதா மற்றும் பலர் ரசிகர்கள் முன்னிலையில் கொண்டாடிய சூப்பர் ஸ்டாரின் பிறந்த நாள் விழா ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி. நான் ஊரில் இருக்கிறதுங்கிறது 10 நாளுக்கு முன்னாலே நான் முடிவு பண்ணியிருந்தா கூட முதலையே சொன்னால் நிறைய பேர் நிறைய ஊர்லேருந்து லாரி பஸ் வேன் எல்லாம் வந்துட்டு அது மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப தொந்தரவாகவும் மற்றவங்க தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அவங்க கொண்டாடி போகும்போது சேஃபாக அவங்க வீட்டுக்கு போய் போவாங்களா இல்லையாங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் யாருக்கும் சொல்ல வேண்டாம், 11ஆம் தேதி மட்டும் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். காமெடி சூப்பர் ஸ்டார் சந்தானம், சிம்பு, இயக்குனர் சங்கர் பங்கு பெறும் நக்கலும் நையாண்டியும் நிறைந்த கண்ணா லட்டு திங்க ஆசையா திரைப்படத்தின் கோலாகலமான இசை வெளியீட்டு விழா. இந்த காமெடி ஹீரோயின்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு சென்டிமெண்ட் கொஞ்சம் கரெக்டா வச்சாதா லவ் செட் ஆகணும். அது பண்றது நிறைய போயிட்டு இருக்கு. அண்ணன் தான் சொல்றாரு, இந்த லவ் மேட்டர்ல ஹீரோயின்ஸும் காமெடி இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு செட்டில்மெண்ட்டை கரெக்டா வச்சாதா லவ் செட் ஆகுறாரு. நான் அப்படியே சாகிறேன், ஆனா செட்டில்மெண்ட் ஆன ஐயோ தம்பி ஒரே டென்ஷன். இயக்குனர் சங்கர், வைரமுத்து பங்கு பெறும் சிவாஜி 3D படத்தின் வெற்றி விழா. நான் பார்த்த சில ஆங்கில படங்களோட 2Dலேருந்து 3Dல கன்வெர்ட் பண்ண சிவாஜி ரொம்ப பெட்டரா இருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. விக்ரம், ஜீவா, நாசர் பங்கு பெறும் டேவிட் புத்தம் புதிய திரைப்படம் பற்றி ஒரு முன்னோட்டம். ஆக்சுவலி இதில் வேற ஒரு கதாபாத்திரம் இருந்துச்சு, அதுக்கு தான் என்ன ட்ரை பண்ணியிருந்தார். பட் நான் இந்த கதாபாத்திரம் தான் பண்ணணும்னு சொன்னேன். பட் இது ஒரு காமெடியன் பண்ணோம், இல்லைனா ஒரு குணச்சித்திர நடிகர் பண்ண வேண்டிய ஒரு வேஷம் இது நீங்கள் பண்ணி தான் ஆகணுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லை எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பண்ணி தான் ஆகணும்னு. அண்ட் ஐ திங்க் டு a certain extent நாங்கள் சக்சீட் பண்ணியிருக்கோம் அந்த கேரக்டரை. காமெடி நடிகர் பரோட்டா சூரி தான் திரைக்கு வந்த பாதையை நகைச்சுவையுடன் விவரிக்கும் எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி. அடுத்த படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல விஷயம், அமலாபால், ஸ்ரேயா, நயன்தாரா 3 பேரும் நான் ஹீரோ. நல்லா இருக்கும் படம் ஃபுல்லாக. சங்கர் ஸ்டார் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலாக இருக்கும், ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும். சியான் விக்ரம், ஸ்னேகா, பிரசன்னா பங்கு பெறும் ஹரிதாஸ் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா. இந்த நல்ல படங்கள் கிடைக்கலையே, நல்ல கதைகள் கிடைக்கலையே, நல்ல கேரக்டர் அமையிலேன்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் எனக்கு குமார் சார் இந்த கதை சொன்னார். சொன்ன உடனே இத்தனை நாள் டேட் வேணும் சார்னா நான் கேட்டேன். அந்த அளவுக்கு இந்த கதை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அஸ் பிரசன்னா செட், இந்த கதை மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது, இந்த கதாபாத்திரம் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்திருக்கு. நடிகர் ஆர்யா, சிவா, பார்த்திபன் பங்கு பெறும் புத்தகம் திரைப்படம் பற்றிய சிறப்பு இசை வெளியீட்டு விழா. சொந்தம் தம்பியோட படத்தோட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு அந்த ஃபங்க்ஷனை கிரேஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. பட் சினிமா ஒரு டிஃபிகல்ட் ஃபீல்ட். ஸோ அதில் ஒரே ஃபேமிலியிலேருந்து 2 பேர் வர்றது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. பட் ஐ எம் வெரி ஹாப்பி. நடிகர் விஷால் நடிக்கும் அதிரடி திரைப்படம் சமர் பற்றி அத்திரைப்பட குழுவினர் நம்மிடம் விவரிக்கும் ஒரு அதிரடி நிகழ்ச்சி. ஆர்யாவுக்கு கண்டிப்பாக இந்த படம் மூலிமா நான் ஒரு விஷயம் அவனுக்கு பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த படம் முதல்ல எனக்காக இல்லை, ஆர்யாக்காக ஆக்சுவலாக தேர்ந்தெடுத்த ஒரு கதை. விக்ரம் பிரபு, லட்சுமி மேனன் நடிப்பில் இயக்குனர் பிரபு சாலமன் இயக்கத்தில் வெளிவந்துள்ள கும்கி திரைப்படத்தின் வெற்றி கொண்டாட்டம். அண்ட் அஃப்கோர்ஸ் யானையோடு நடிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. பட் அது வீட்டில் இருக்க நாய்க்குடியோடு நான் நடிச்சிருக்கேன்னு தான் நான் நடிச்சது.
அது வந்து பெரிய விஷயம் தான் சொல்கிறாங்க. பட் அஃப்கோர்ஸ் டைரக்டர் சார் இல்லைன்னா நிச்சயம் முடியாது. பிரபல பின்னணி பாடகர் திப்பு தன் இசை அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி. இந்த ட்ராக் வாய்ஸ் நல்லா இருக்கு, யார் பாடினான்னு கேட்டோன்னே தென் ஹி இன்ட்ரடியூஸ் மிஸ்டர் முரளி இன்ட்ரடியூஸ் மீ டு மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ். ஸோ அப்படி தான் வந்து என்னோட ஃபிலிம் பிரேக் சொல்லணும்னா அன்னைக்கு அந்த நாள் தான் ஐ கேன் சே. நடிகர் அதர்வா, வேதிகா, இயக்குனர் பாலா பங்கேற்ற பரதேசி திரைப்படம் பற்றிய ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. நான் போன படம் ஷூட்டிங்கில் இருக்கும்போது தான் கூப்பிட்டு இப்படி லுக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணோன்னு சொன்னேன். ஸோ ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் போனேன். போய் உட்காரும்போது அதுக்கு முன்னாடியே நான் என்னென்னா நெக்ஸ்ட் டே லுக் டெஸ்ட்னா நான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து எனக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். நெக்ஸ்ட் எந்த மாதிரி லுக் இருக்க போகுது, ஒரு வேளை க்ரூ கட் வைக்க போகிறாரா இல்லை ஃபுல்லாக இது பண்ண போகிறாரா, அந்த மாதிரி நான் ரொம்ப உட்காந்து நைட்டு ஃபுல்லாக இன்டர்நெட்டில் உட்காந்து நோண்டி பார்த்துட்டு இருந்தேன். பட் இன்டர்நெட் டேட்டா பேஸ்லேயே இல்லாத ஒரு ஹேர் ஸ்டைல் எனக்கு வச்சுட்டேன். இளையராஜா, ஜீவா, கௌதம் மேனன் பங்கு பெறும் நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படத்தின் வெற்றி கொண்டாட்டம். நீதானே என் பொன் வசந்தம் ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி. என்னோட ஆக்டிங் கெரியரில் இருக்கிற ஒரு அழகான ஒரு பொன் வசந்தம் சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு டீமோட ஒர்க் பண்ண ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸாக நாங்கள் இந்த படத்துக்கு ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய லுக் சேஞ்சஸ் நிறைய கிடைச்சிருக்கு இந்த படத்தில். நேயர்களே, பொங்கல் அன்று புத்தரிசியோடு மகிழ்ச்சியும் பொங்க நமது தொலைக்காட்சியில் வரும் சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பாருங்கள், பொங்கலை கொண்டாடுங்கள்.